ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 79. நேற்று பாஸ்மதி அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது போல் பிரியாணி செய்யும்போது நான் எனக்கு எப்படி சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டேங்கிறத பார்க்கலாம். நான் ரெடி பண்ணுற லஞ்ச் ரெசிபீஸுமே நீங்கள் ஷேர் பண்ண சொல்லி கேட்குறீங்க, அதனால தான் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பையனுக்கு ரொம்ப சளியாக இருந்தனால அவனுக்கு சுக்குமல்லி காஃபி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே வெளியிலேருந்து இந்த ரெடிமேட் பேக்கெட் தான் வாங்குவேன். ஆனால் என் பையனுக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னனால நானே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மல்லித்தூளும் சுக்குத்தூளும் போட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சியும் கொஞ்சமாக காஃபி தூளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். எப்போ பாசுமதி அரிசியில் பிரியாணி செஞ்சாலுமே அரிசியை ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். எல்லாருமே நான் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் லைட்டரை பற்றி கேட்குறீங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குது. லைட்டரை ஒரு அரை மணி நேரம் சார்ஜ் பண்ணாவே போதும். அதுலேயே பாயிண்ட் கவருது. 4 பாயிண்ட் அளவுக்கு நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1-1.5 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டவ் மட்டும் கிடையாது, விளக்க கூட பற்ற வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். பற்ற வைக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்குது. அடிக்கடி சார்ஜ் போடணுங்கிற அவசியம் இல்லை. பேட்ரி நல்லா லாங் லாஸ்டிங்காக வருது. நான் நேற்று பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தான் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் அவசரமாக செஞ்சுக்கிட்டதுனால நான் எப்படி சட்டுன்னு ரெடி பண்ணுறேங்கிறத பாருங்கள். சுக்குமல்லி காஃபியில் நல்ல சுத்தமான தேனாக வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே சளி சரியாயிடும். பிரியாணிக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு பூசணிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணலான்ட்டு காயை தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு இதே டயட்டை ஃபாலோ பண்ணி நல்லா வெயிட் ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட டார்கெட்டட் வெயிட் வர வரைக்குமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே நல்லாவே வெயிட் மெயின்டைன் ஆகும். பிரியாணி நான் இன்னைக்கு கடாயில் தான் ரெடி பண்ணுறேன். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கல்லுப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பிரியாணிக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறேன். இதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, பூசணிப்பூ, லவங்கம், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, கடல் பாசம், வரமல்லி, குருமிளகு, சோம்பு, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ், அதாவது தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், இது எல்லாமே தண்ணி ஊற்றாமல் நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் போட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இதுலேயே நான் தக்காளியும் கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். காலையில் அவசர டைமில் இது போல் சட்டுன்னு ரெடி பண்ணோம் அப்படின்னா பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவரே மாறாது, சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம். தக்காளியை 1க்கு 2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்துட்டரலாம். சேர்த்திருக்கிற இந்த மசாலாவை கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப 100% வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 50% நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புதினா இலையை போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். புதினா இலையை முழுசாக போட்டாவே போதும், அது நல்லாவே சுருங்கி வந்துடும். இது கூடவே நான் காய்கறிகளுமே ஒட்டுக்கா போட்டுக்கிறேன். இந்த டைம்லேயே காய்கறி போட்டுட்டோம் அப்படின்னா இது மசாலாவோட சேர்த்து நல்லா ஊறி நல்லா வெந்து வரும். காயிலையுமே மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கும். இதே மாதிரி தான் சிக்கனுமே நம்ம செய்யணும். காய்க்கு பதிலாக சிக்கனை போட்டோம் அப்படின்னா சிக்கன் நல்லா இந்த ஜூஸியோட நல்லா வெந்து வரும்போது மசாலாலாம் நல்லா பிடிச்சி பிரியாணியுமே நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்குள்ளே இருக்கிற சிக்கன் பீஸுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவருக்காக நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சிக்கன் மசாலா சேர்த்திட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. காயுமே நல்லா வெந்து வந்த உடனே நான் என்ன செஞ்சிட்டேன்னா எனக்கு தேவையான அளவுக்கு காய்கறியை நான் வேறு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அரிசி நான் டயட்டில் இருக்கிறதுனால சாப்பிட மாட்டேன்.
பாசுமதி அரிசிக்கு 1:1.1 ரேஷியோ, அதாவது 1 டம்ளர் பாசுமதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி கடாயில் வச்சுட்டு பூசணிக்காய் ஜூஸ் தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆனாலுமே நான் பூசணிக்காய் ஜூஸை ஸ்கிப் பண்ண மாட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் பாஸ்மதி அரிசியை போடணும். தண்ணி கொதிக்காம நம்ம அரிசி போட்டோம் அப்படின்னா குழஞ்சு போன மாதிரி ஆயிடும். அரிசியை போட்ட உடனே மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். சப்போஸ் நீங்கள் தெரியாமல் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்திக்கிங்க. பச்சை தண்ணி சேர்த்தக்கூடாது. நல்லா சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா பாஸ்மதி அரிசிக்கு நல்ல உதிரி உதிரியாக பிரியாணி கிடைக்கும். எப்பவும் போல் நம்மளோட ப்ராசஸ்க்கு நான் பூசணிக்காய் ஜூஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இப்படி குடித்தாதான் பூசணிக்காய் ஜூஸ் நல்லா டேஸ்டியாக இருக்குது. அதே போல் நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா எந்த இன்க்ரீடியன்ட்டுக்குமே நல்ல மருத்துவ குணம் இருக்குது. பூசணிக்காவாக இருக்கட்டும், அதில் சேர்த்துற புதினா, இஞ்சி, குருமிளகு, கல்லுப்பு இது எல்லாத்துக்குமே தனித்தனியான மருத்துவ குணம் இருக்குது. நம்மளோட உடல் எடையை குறைக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூசணிக்காய் ஜூஸை நல்லா வடித்து எடுத்துட்டு பாதி லெமன் ஜூஸை நல்லா பிழிஞ்சுட்டுட்டு ஜூஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே பூசணிக்காய் ஜூஸ் நான் குடிக்கும்போது நல்லா ரிலாக்ஸ்டாக சமைச்சிக்கிட்டே குடிப்பேன். இல்லைன்னா பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிவிட்டுட்டு நான் ரிலாக்ஸ்டாக நான் பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே நான் குடிச்சிட்ருப்பேன். ரொம்ப விரும்பி நான் குடிப்பேன். அதனாலேயே எனக்கு இது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. நான் 9 மணிக்கு தான் பூசணிக்காய் ஜூஸ் குடித்தனால ஒரு 10:30 மணிக்கு தான் நான் முட்டை மட்டும் சாப்பிட்டா போதுங்கிறனால நான் முட்டை மட்டும்தான் ஆம்லெட் மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். முட்டைக்கு மேலே கொஞ்சமாக உப்பு, பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு எடுத்தாச்சு. கீழே எண்ணெய் கொஞ்சம் போடாதனால இது போல் ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு. இது கூடவே நான் ஜீரக தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் ஒரு சொம்பு நிறச்சி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே ஜீரக தண்ணி நல்லா சூடாக குடிங்க. அதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு 100% கிடைக்கும். மத்தியானத்துக்கு கோதுமை ரவாவில் சாதமாக செஞ்சுட்டு எடுத்து வச்சுருந்த காய் எல்லாத்தையுமே வச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்குன்னு நான் தனியாக ரெடி பண்ணாதனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. வெயிட்டும் என்னால் வந்து கம்மி பண்ண முடியுது. அதே போல் எனக்குன்னு நான் ஸ்பெஷலாக எந்த கேருமே நான் செஞ்சுக்கிறது இல்லை. சாயந்தரம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர வேலை இருந்தனால கருஞ்சீரக டீ என்னால் குடிச்சிக்க முடியல. நைட்டுக்கு நான் எனக்கு கொள்ளு கஞ்சி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பசங்களுக்காக கொஞ்சம் நூடுல்ஸ் செஞ்சேன். நான் நூடுல்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனனால எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு நான் கொஞ்சமாக நூடுல்ஸ் தான் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொள்ளு கஞ்சியுமே ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு கஞ்சியுமே நல்லா சூடாக குடிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்.